அன்புக்குரிய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இனிதான வணக்கங்கள். இக்காணொளியிலே தரமைந்து புலமை பரிசில் பரீட்சை வினாபத்திரம் ஒன்றோடு தொடர்புடைய சில வினாக்களும் அவற்றுக்கான விளக்கங்களையும் பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையிலே முதலாவது வினா, குமரனிடம் இருந்த தள வடிவங்களை அருகில் உள்ள உருக்கள் காட்டுகின்றன. அதன்படி கனவுரு ஒன்றை அமைப்பதற்கு குமரனுக்கு இன்னும் தேவைப்படும் தள உருக்களின் எண்ணிக்கையினை சரியாக காட்டும் விடை. இதிலே நான் ஏற்கனவே பல காணொளிகளிலே கனவுரு சார்ந்த பல விடயங்களை பகிர்ந்திருக்கின்றேன். குறிப்பாக அவை அமைப்பது தொடர்பாக 2 விதமாக நாங்கள் சிந்திக்க வேண்டும். அவை 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 தொடர்பாக நான் இந்த இடத்திலே தொடர்ச்சியாக அவை சார்ந்த விடயங்களையும் இதிலே சேர்த்துக் கொள்கின்றேன். அந்த வகையிலே அந்த மாணவரிடம் இருந்த தள வடிவங்கள் ஒரு செவ்வகம், 2 சதுரங்கள். இதிலே கனவுரு அமைப்பது தொடர்பாக நாங்கள் 2 விதமாக பார்க்க வேண்டும். இதில் நான் காண்பிக்கின்ற 2 கனவுருக்களை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். ஒன்று பச்சை நிற கனவுரு, மற்றது மஞ்சள் நிற கனவுரு. இதிலே பச்சை நிற கனவுருவை நன்றாக கவனியுங்கள். அதிலே 6 முகங்களும் செவ்வக வடிவங்களிலே காணப்படுகின்றது. 6 முகங்களும் செவ்வக வடிவிலே தான் இருக்கின்றது. அதே நேரம் மஞ்சள் நிற கனவுருவை அவதானித்தீர்களாக இருந்தால் இங்கே 6 முகங்களும் செவ்வக வடிவங்களாக காணப்பட மாட்டாது. 2 முகங்கள் சதுரங்களாக இருக்கும். தற்போது அந்த மாணவனிடம் இருந்த தள வடிவங்களை பாருங்கள். 2 சதுரங்கள் காணப்படுகின்றது. அதே நேரம் ஒரு செவ்வகமும் அங்கே இருக்கின்றது. எனவே நிச்சயமாக அந்த மாணவன் அமைக்க வேண்டிய கனவுருவின் வடிவம் இங்கே இருக்கக்கூடிய மஞ்சள் நிற கனவுருவினுடைய அமைப்பிலே தான் அமைக்க வேண்டும். இந்த 2 கனவுருக்களுக்குமான வித்தியாசத்தை முதலில் விளங்கிக் கொள்ளுங்கள். இது ஒரு திண்மம் சார்ந்த எண்ணக்கருவோடு தொடர்புடைய கணித எண்ணக்கருவோடு தொடர்புடைய விடயமாக இருந்தாலும் பகுதி ஒன்றிலே உங்களுக்கு தெரியும், திண்மம் என்கின்ற அந்த எண்ணக்கரு, கணித எண்ணக்கரு பகுதி ஒன்றிலுமே உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும், பகுதி 2லும் பயனுடையதாக இருக்கும். ஆகவே இது மிக ஒரு முக்கியமான விடயம். அந்த வகையிலே இந்த 2 கனவுருக்களையும் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். முழுமையான விடயங்களை நான் இதே காணொலியிலே ஒன்றாக சேர்த்து வழங்குகின்றேன். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த 2 கனவுரு அமைப்பிலும் இந்த பச்சை நிற கனவுரு அமைப்பானது 6 முகங்களும் நிச்சயமாக செவ்வக வடிவமாகவே காணப்படும். ஆனால் 6 முகங்களும் ஒரே அளவான செவ்வகங்களாக இருக்க முடியாது. சதுரமுகி போல் கனவுருவிலே 6 முகங்களும் செவ்வகமாக அமைந்தாலும் ஒரே அளவான செவ்வகங்களாக அமையாது. ஆகவே 6 முகங்களும் செவ்வகங்களாக அமைகின்ற கனவுருவில் நீங்கள் அவதானித்து பார்த்தால் தெரியும், எதிரெதிர் பக்கங்கள் ஒரே வடிவமாக இருக்கும். எதிரெதிர் பக்கங்கள் ஒரே வடிவமாக இருக்கும். அதாவது சோடிகளாக 3 சோடி செவ்வகங்களாக அங்கே காணப்படும். எதிரெதிராக இருக்கக்கூடிய செவ்வக முகங்கள் நிச்சயமாக ஒரே வடிவமாகவே காணப்படும். ஆனால் 6 முகங்களும் ஒரே வடிவமாக இருக்காது. இந்த விடயத்தை முதலில் விளங்கிக் கொள்ளுங்கள். அடுத்ததாக மஞ்சள் நிற கனவுருவை பாருங்கள். இங்கே 6 முகங்கள் காணப்படுகின்றன. இதிலே 2 சதுரங்களும் 4 செவ்வகங்களுமாக இந்த மஞ்சள் நிற கனவுருடைய அமைப்பு காணப்படும். இவ்வாறு அமைகின்ற கனவுருக்களிலே மிக நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். இவ்வாறாக அமைகின்ற கனவுருக்களிலே 2 சதுர முகங்கள் அங்கே காணப்பட்டால் நிச்சயமாக ஏனைய 4 முகங்களும் செவ்வகங்களாக இருப்பதோடு ஒரே அளவான செவ்வகங்களாக இருக்கும். நன்றாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விடயம் இதுதான். அந்த 4 முகங்களும் 2 சதுரங்கள் அங்கே காணப்படுகின்ற போது ஏனைய 4 முகங்களும் செவ்வகங்களாக இருக்கின்ற அதே வேளை ஒரே அளவான செவ்வகங்களாகவே நிச்சயமாக அமைய வேண்டும். ஆகவே இந்த 2 வேறுபட்ட கனவுரு அமைப்புகள் தொடர்பாகவும் அடிப்படையான விடயத்தினை முதலில் விளங்கிக் கொள்ளுங்கள். எனவே அந்த மாணவனுக்கு தேவையான ஏனைய தள வடிவங்கள் என்று பார்க்கின்ற போது 3 செவ்வக முகங்கள் தேவையாக இருக்கும். 3 செவ்வக முகங்கள் தேவையாக இருக்கும். ஏனெனில் அவரிடம் 2 சதுரங்களும் ஒரு செவ்வகமும் அங்கே இருக்கின்றது. ஆகவே இந்த மஞ்சள் நிற கனவுரு வடிவ அமைப்பிலே தான் அவரால் அமைக்க முடியும். அங்கே சதுரம் காணப்படுகின்றது. ஆகவே இந்த 2 விடயங்களையும் நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். இதனை வைத்துத்தான் இவ்வாறாக வினாக்கள் வருவது எவ்வாறு என்று சொன்னால்,
ஒரு கனவுருவிலே ஆகக்கூடியது எத்தனை செவ்வக முகங்கள் காணப்படும், அல்லது ஒரு கனவுருவிலே ஆக குறைந்தது எத்தனை செவ்வக முகங்களை அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். இந்த இரண்டு வினாக்களும் வெவ்வேறுபட்ட வடிவங்களில் இருக்கின்றது, விடைகளும் வேறுபடும். அதாவது ஒரு கனவுருவிலே ஆகக்கூடியது, நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள், ஒரு கனவுருவிலே ஆகக்கூடியது 6 முகங்களும் செவ்வகங்களாக அமையலாம், ஆனால் ஒரே அளவாக அமையாது. எதிரெதிர் முகங்கள் தான் ஒரே அளவாக, எதிரெதிர் முகங்கள் சரியாக சமனாக அமையும். எனவே ஒரு கனவுருவிலே ஆகக்கூடியது எத்தனை செவ்வக முகங்கள் காணப்படும் என்று வினா கேட்டால் 6 முகங்களும் செவ்வகங்களாக காணப்படும், ஆனால் ஒரே அளவானதா? இல்லை, ஒரே அளவாக அமையாது. அதே நேரம் ஒரு கனவுருவில் ஆக குறைந்தது எத்தனை செவ்வக முகங்களை நாங்கள் அவதானிக்க முடியும் என்று சொன்னால் 4 செவ்வக முகங்கள், அதை விட குறைய இருக்க முடியாது. ஆகவே குறைவாக ஆக குறைந்தது எத்தனை என்று வினா வருகின்ற போது 4 செவ்வக முகங்களை அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். எவ்வாறு சொன்னால் இந்த மஞ்சள் நிற கனவுரு அமைப்பிலே. எனவே இந்த இரண்டு வேறுபாடுகளும் கொண்ட கனவுருக்களை நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். மிக மிக அடிப்படையான விடயம். அதே நேரம் உங்களுக்கு பகுதி 1 பகுதி 2 இரண்டிலுமே பயன்படக்கூடிய விடயம். அடுத்த வினாவை அவதானிங்கள். ஒரு பக்க நீளம் 36 சென்டிமீட்டர் கொண்ட சதுர வடிவான கம்பி ஒன்று விரித்து நேராக்கப்பட்டு சம அளவாக வெட்டப்பட்டு ஒரே அளவான 3 முக்கோணிகள் தனித்தனியே செய்யப்பட்டன எனின் முக்கோணி ஒன்றின் ஒரு பக்க நீளம் யாது? முதலிலே அவதானித்துக் கொள்ளுங்கள். ஒரு பக்க நீளம் 36 சென்டிமீட்டர் கொண்ட சதுர வடிவான கம்பி. அவ்வாறாக இருந்தால் அந்த கம்பியினுடைய சுற்றி வருகின்ற அளவு, அதாவது சுற்றளவு, மொத்த நீளம், அதனை விரித்து நேராக்கப்படுகின்ற போது எவ்வளவு அதனுடைய மொத்த நீளம் வரும் என்பதை முதலாவதாக நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த வகையிலே ஒரு பக்க நீளம் 36 சென்டிமீட்டர் என்கின்ற போது 4 பெருக்கின்ற போது 144 சென்டிமீட்டர் அந்த கம்பி நேராக்கப்படுகின்ற போது அதனுடைய நீளமாக இருக்கும். அந்த கம்பி வெட்டப்பட்டு, அதாவது சம அளவாக வெட்டப்பட்டு ஒரே அளவான 3 முக்கோணிகள், அதை அவதானித்துக் கொள்ளுங்கள். ஒரே அளவான 3 முக்கோணிகள் என்கின்ற போது ஒரு முக்கோணிக்கு 3 கம்பி துண்டுகள் தேவை. 3 முக்கோணிகள் என்கின்ற போது 9 கம்பி துண்டுகள் எங்களுக்கு தேவையாக இருக்கும். இங்கே 3 முக்கோணிகளும் ஒரே அளவான முக்கோணிகளாக இருப்பதனால் அந்த 3 முக்கோணிகளையும் நாங்கள் உருவாக்குவதற்கு தேவையான 9 கம்பி துண்டுகளும் ஒரே அளவானதாகவே நிச்சயமாக இருக்க வேண்டும். எனவே 144ஐ நாங்கள் 9ஆல் வகுக்கின்ற போது எங்களுக்கு அந்த முக்கோணியினுடைய ஒரு பக்க நீளம் எங்களுக்கு கிடைக்கும் 16 சென்டிமீட்டர். இந்த வினாவிலே ஒரு விடயத்தை வழங்கியிருக்கின்றேன், நன்றாக கவனியுங்கள். தனித்தனியே முக்கோணிகள் ஆக்கப்பட்டன, ஒரே அளவான 3 முக்கோணிகள் தனித்தனியே செய்யப்பட்டன. இங்கே தனித்தனியே என்று சொல்பதம் வழங்கப்பட்டதற்கான காரணம், முக்கோணி அமைப்புகளை நாங்கள் ஒரு முக்கோணியிலிருந்து தொடர்ச்சியாகவும் அடுத்தடுத்த முக்கோணிகளை ஒன்றோடு ஒன்று இணைத்தும் உருவாக்க முடியும். அவ்வாறு இணைக்கப்படுகின்ற போது, உதாரணமாக தனித்தனியாக நீங்கள் ஒவ்வொரு முக்கோணிகளும் செய்கின்ற போது ஒவ்வொரு முக்கோணிகளுக்கும் 3 கம்பி துண்டுகள் தேவையாக இருக்கும். ஆனால் தொடர்ச்சியாக, அதாவது முதலாவது ஒரு முக்கோணியை நீங்கள் 3 கம்பி துண்டுகளை வைத்து ஆக்கிவிட்டு அதன் தொடர்ச்சியாக அடுத்த முக்கோணி அமைக்கின்ற போது 2 கம்பி துண்டுகளை இணைத்தே அடுத்த 2வது முக்கோணியை அமைக்கக்கூடியதாக இருக்கும். எனவேதான் நான் இந்த இடத்திலே தனித்தனியாக முக்கோணிகள் செய்யப்பட்டிருக்கின்றது என்பதை இங்கே தெளிவாக, அதாவது குறிப்பிட்டு இந்த வினாவிலே வழங்கி இருக்கின்றேன். அடுத்த வினாவை அவதானித்துக் கொள்ளுங்கள். ஒரே அளவான நீளத்தை கொண்ட ஈர்க்கு துண்டுகளை பயன்படுத்தி தமன் 2 சதுரமுகிகளை அமைத்தான். அதே ஈர்க்கு துண்டுகளை பயன்படுத்தி அவனால் எத்தனை நான்முகிகளை அமைக்க முடியும்? இதிலே திண்மங்களுடைய விளிம்புகளின் எண்ணிக்கையோடு தொடர்புடைய ஒரு மறைமுக வினாதான் இது. ஒரே அளவான நீளத்தை கொண்ட ஈர்க்கு துண்டுகள், அவற்றை பயன்படுத்தி 2 சதுரமுகிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு சதுரமுகியை அமைப்பதற்கு எங்களுக்கு 12 ஒரே அளவான ஈர்க்கு துண்டுகள் தேவை. ஆகவே 2 சதுரமுகிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. எனவே அங்கே 24 ஒரே அளவான ஈர்க்கு துண்டுகள் பயன்படுத்தப்பட்டிருக்கும். வினாவானது அதே ஈர்க்கு துண்டுகள், அதாவது 2 சதுரமுகிகளை அமைப்பதற்கு பயன்படுத்தப்பட்ட அதே ஈர்க்கு துண்டுகளை பயன்படுத்தி அவனால் எத்தனை நான்முகிகளை அமைக்க முடியும்? எனவே இதுவும் திண்மங்கள் சார்ந்த ஒரு மறைமுகமான வினா. ஒரு விடயத்தை நாங்கள் ஒரு கணித எண்ணக்கருவியை நாங்கள் கற்கின்ற போது அவற்றை நேரடியாகவும் பயன்படுத்துவது போல வினாக்கள் பெறலாம், மறைமுகமாகவும் பெறலாம். அவ்வாறான ஒரு மறைமுக வினாதான் இது. சதுரமுகிகள் 12 விளிம்புகளை கொண்ட திண்மம், நான்முகி 6 விளிம்புகளை கொண்ட திண்மம். எனவே இங்கே அந்த விளிம்புகள் தொடர்பான தெளிவான
தெளிவான விடயம் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். தெளிவாக அதனை ஞாபகத்தில் வைத்திருக்க வேண்டும். 24 இருக்கு துண்டுகள், ஒரே அளவான இருக்கு துண்டுகள். இங்கே சதுரமுகி என்று பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே 24 இருக்கு துண்டுகளும் ஒரே அளவாக இருக்கும். அவற்றை பயன்படுத்துகின்ற போது நான்முகிகள் அமைப்பதற்கு எங்களுக்கு ஒரு நான்முகிக்கு 6 இருக்கு துண்டுகள் வீதம் தேவையாக இருக்கும். 24ஐ 6ஆல் வகுக்கின்ற போது எங்களால் மொத்தமாக 4 நான்முகிகளை பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். எனவே 2 சதுரமுகிகள் ஆக்குவதற்கு பயன்படுத்தப்பட்ட மொத்த ஈர்க்கு துண்டுகளை பயன்படுத்தி என்னால் 4 நான்முகிகளை அமைக்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே அன்புக்குரிய மாணவ செல்வங்களை, இந்த காணொலியில் நான் வழங்கக்கூடிய பிரதானமான விடயங்களை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். குறிப்பாக கனவுறு தொடர்பாக நான் குறிப்பிட்ட விடயத்தினை மீண்டும் நன்றாக கற்று நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் இன்னொரு காணொலியை சந்திக்கின்றேன். நன்றி.